உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு ராசி பலன்லாம் தொடர்ந்து இப்போ பிறக்கவிருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த பராப வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, தேருமா தேராதா, இல்லை மறுபடியும் நான் அடிதான் வாங்கணுமா, கரெக்டாக சொல்லிடுங்க. சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படியே உசுப்பேத்தாதீங்க, ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு கோவப்படாதீங்க. இதுதான் பிரச்சனை. இந்த வருஷம் கொஞ்சம் கோவத்தை விட்டுருங்க. சும்மா கோவப்பட்டு நான் மட்டும் இல்லை எல்லா அஸ்ட்ராலஜியும் திட்டி என்ன பண்ண போறீங்க? பாவம், இது வரைக்கும் போட்டு டார்ச்சர் பண்ண சனி சரி போனால் போது இந்த பிள்ளையை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10ஆவதுக்கு உச்ச குரு தலைக்கு மேலே அமர போறாரு. வேற ஏதாவது வேணுமா? ஊருக்கே நீங்கள் தான் லைட்டு கொடுக்க போறீங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும், கொஞ்சம் கெத்தா மாறுவீங்க. என்கிட்ட குரு இருக்காரு, பணம் இருந்தால் எப்படி இருப்போம்? நம்ம சும்மாவா இருப்போம்? கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகுது, சந்தோஷமா இருக்கு. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு காலம் இருந்து புடுங்குச்சோ வலிச்சிச்சோ அந்த வலிக்கான மருந்து கிடைக்க போகுது. யாருக்கும் தெரியாம அழுகைக்கான தீர்வு கிடைக்க போகுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லிட்டு புலம்பெல்லாம் தீர்ந்து பூரிப்படைய போறீங்க. ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. தலைக்கு மேல உச்ச குருவா குரு அமர்றாரு. பார்க்குற பார்வையெல்லாம் சூப்பரா இருக்கு. 5ஆம் இடம் ஒழுக்க போகுது, 7ஆம் இடம் ஒழுக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு, நண்பர்கள் மூலமாக எல்லாம் சரியா போகுது. ஆனா இந்த 2ல் இருக்காருல கேது, கெட்ட பையன், கவனமா இருக்கணும். குடும்பத்தை பிடிச்சி விட்டுரும். ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன், வீட்டில் மட்டும் கொஞ்சம் வெள்ளைக்குடி காட்டுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஒன்று பேசினா அது ஒன்று தான் பேசும். அது டிஃபால்ட் கடகத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆளுமையை காட்டாதீர்கள். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்னதான் சொல்றாங்கன்னு. ஏன்னா வாங்கின அடி அப்படி யார் சொன்னாலும் நம்பதுக்கான வழியே இல்லை. கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்றதை கேளுங்க. இந்த கடகராசிக்காரங்க குரு தலைக்கு மேலே அமரும் போது எல்லாம் சூப்பர் தான். ஆனால் ஒரு மாதிரியான ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. பொறுப்புகள் அதிகமாகும். ரொம்ப பொறுப்பாக மாறிடுவீங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இதை கோரா மாற போறீங்க கடகராசிக்காரங்க. இது வரைக்கும் வீட்டில் சும்மாவே இருந்தால் கூட இனிமேல் அதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி பொறுப்பாக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. குழந்தைகளிடம் நிறைய பொறுப்பு காட்டுவீங்க. ஏன்னா குருனாலே ஃபஸ்ட்டு குழந்தை தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இருந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் பேசி தீர்த்து சமாதானம் பண்ணி தூக்கி தூசி கட்டி போட்டு பூச ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு இமாலய வெற்றி கொடுக்கும். கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. ஏற்கனவே அடி வாங்கியாச்சு 2 வருஷம், திரும்பியும் போய் அதே மாதிரி வேலையை பார்க்காதீங்க. கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் முடிச்சுட்டுங்க கடகராசிக்காரங்க. இல்லாட்டி அதன் மூலமாக ஆப்பு வெயிட்டிங். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, அவர் இருக்கிற வீடு சூரியனோட வீடு. அந்த சூரியன் கவர்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப கவனம். கடகராசிக்காரர்களுக்கு கவர்மெண்டால தான் பிரச்சனை வரும். நான் இன்டெரக்டாக டைரெக்டாக சொல்கிறேன். சரியா? புரிஞ்சிருச்சுல்ல? பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆட்டிங் ஓப்பன் ஆக போகுது. ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுன்ற மாதிரி தோணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னத்தை வாழ்ந்துக்கிட்டு என்னத்தை போவோம் அப்படின்ற மாதிரி தோணும். கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப கவனம்.
இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு சாமானியமான ஆள் கிடையாது. கூட இருந்து கெடுப்பான். கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. அடுத்த டிசம்பர் வரைக்கும் அப்படிதான் இருக்குப்பா. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, தேவையில்லாத இது உழைக்காமல் வரவும் பணம் நினச்சிங்கன்னா சத்தியமாக வராது. பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அழுத்தமாக இதை வரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்கள் பணமே இல்லை மேடம்ன்றீங்களா, ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களை பிளஸ் பண்ணியிருக்காரு. இருந்தால் நம்ம மூளை அப்படி வேலை செய்யும். இல்லாத வரைக்கும் சந்தோஷம். நிறைய திடீர்னு வந்து ஒரு மாதிரி யாரை ஆட்டையை போடலான்னு மண்டை அப்படியே குழம்பும். நீங்கள் தப்பு இல்லைப்பா, உங்கள் மேலே தப்பே கிடையாது. எல்லாம் சனி பண்ணுற வேலை, ராகு பண்ணுற வேலை. போய் சொல்ல முடியுமா நான் ரொம்ப நல்லா வந்தான், சனி ராகு தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு? சிரிப்பாங்க. என்கிட்ட சொன்னால் நான் நம்புவேன், மற்றவங்களாம் நம்புவாங்களா? அதனால் கொஞ்சம் இதுதான்றதை கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆனால் இந்த தடவை நிறையா கற்றுப்பீங்க, நிறைய படிப்பீங்க. வேலையில் இருந்தால் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காரலாம் தோணும், வீட்டில் இருந்தால் வேலைக்கு போகணும்னு தோணும். ஏதோ ஒன்று இந்த தடவை வந்து அதுவாக இருந்தால் இது, இதுவாக இருந்தால் அதுன்னு இயங்க போகுது. 8ல் ராகு இருக்கிறது குருவோட பார்வையில் இருந்தார், ஓகே. இப்போ குருவோட பார்வையில் இல்லை. அதனால 8ஆம் இடம்னா 7க்கு 2 தான். மாமனார் மாமியார் வீடுகளில் கவனமாக இருக்கணும். இன்னும் சில பேர் கல்யாண ஆகாத கடகராசிக்காரருக்கு மாமனார் மாமனார் வீடு அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு தான் பெரிய ஆளுன்னு காட்டாதீங்க. கடகத்துக்கு இந்த தடவை தலைக்கு மேலே குரு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன்ல, அந்த தோரணை, அந்த அதிகாரம், அந்த ஆணவம், அந்த செருக்கு எல்லாம் வரும். அப்போது எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவோம். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணுற கடகராசிக்காரங்க வந்தால் விட்டுருங்க, அது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வேலைக்கு இருக்கீங்களே கடகராசிக்காரங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு காப்பு வைப்பாங்க. கவனம். நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்றதை காட்டணுன்ற அவசியம் இல்லை. எங்கே எதை காட்டணுமோ அதை காட்டினா போதும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஊருக்கு உழைக்கிற ஆள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஊருக்கு சொல்லுவீங்க. இந்த தடவை குரு வேற உட்காந்து நீ சொல்லு மச்சான்னு ஏற்றி விடுவார். அப்போ நீங்கள் தேவையில்லைன்னு தெரியாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் எ வெல்த். பத்திரமா வச்சுக்கோங்க. கடகத்துக்கு வரவே வராத விஷயம் இந்த தடவை கொஞ்சம் அதை பத்திரமா வச்சுக்கிறதா. நிறைய டேட்டா கொடுக்காதீங்க. புரிஞ்சுக்கிறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அதனால் கடகராசிக்காரர்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், வேலை பார்க்குற இடத்துல ஜிப்லாக் போட்டுக்கோங்க. உங்களை ப்ளைம் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பே பண்ணாட்டியும் ப்ளைம் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ளைம் பண்ணுற மாதிரி தான் நடந்துப்பீங்க. குரு நடந்துக்க வைப்பார். ஆனாலுமே அது தேவையில்லாத பிரச்சனையில் வம்பு வழக்கில் கொண்டு போய் சந்திக்க வேண்டியிருக்கும். கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க யார்கிட்டையும். இதை முடிப்பேன், அதை முடிப்பேன், நான் யானையை பண்ணுவேன், பூனை பண்ணுவேன். 2.5 வருஷமாக நம்ம சின்னாபின்னமாயி உட்காந்துருக்கோம். இப்போ தான் எந்திரிச்சு மூச்சை விட போகிறோம். திரும்ப எதுக்கு அது பார்க்குறேன். யாரும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கடகராசிக்காரங்களே நான் சொல்கிறேன், ஏன்னா எவ்வளோ வலிச்சிருக்கும் எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். போதும், நம்பி ஏமாந்தது போதும். யார் நினச்சோம்னு நம்பிக்கை பொண்டாட்டி முதற்கொண்டு புருஷன் முதற்கொண்டு துரோகம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன இருக்குது கடகத்துக்கு? விட்டுருங்க, தூக்கி போடுங்க. கூட வேலை பார்க்குறவங்க எதிராளி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பில்லி சூனியம், உடம்பு வலி எல்லாம் சந்திச்சு முடிச்சாச்சு. ஏன்னா எப்பயுமே சொல்ல, ஜென்மச்சனியை விட வீரியமானது அஷ்டமச்சனி. அதையே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. திரும்பியும் மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. நிறைய இருக்குது. கடகராசிக்காரர்களுடைய பொழப்பே ஊருக்கு உழைக்கிறதான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். செப்டம்பருக்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும் போது செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனம். பேச்சில் நிதானம் தேவை. செயலில் திமிரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி கர்வத்தை காட்டாதீங்க. பணத்துக்காக அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே கடகத்துக்கு இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்க அல்டிமேட்டாக படிப்பீங்க. என்னதான் கேது இருந்தாலுமே ஆரம்பிக்கும் போதே இந்த வருடம் 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக தான் 2ஆம் வீட்டு அதிபதி போய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. படிக்கிற குழந்தைங்க நல்லா கடகராசிக்கார பிள்ளைங்க யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுறீங்களோ ஜெயிச்சிடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கீழே விழுந்து மொட்டியில் அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. நிறையா அப்பாவோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் மைனஸ் நடக்க போகுது கடகத்திற்கு. ஒன்று அப்பா மூலமாக ஆதாயம் கிடைக்கும், இல்லை அப்பா மூலமாக ஏதாவது ஒன்று. அப்பா வேலைக்கு வச்சுட்டு இருந்த ஆட்கள்லாம் துரத்து விட்டு நீங்கள் புதுசாக ஆளை போடுவீங்க. இல்லை அப்பா வேலைக்கு வச்சுட்டு இருந்த ஆட்கள் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லி நீங்கள் அதை ஏதோ ஒன்று அப்பா வச்சுட்டு போன ஒன்று உங்களுக்கு ஒரு பயனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாறும். ஏன்னா 9ஆம் இடம்லாம் அதுதான். அங்கே குருவோட பார்வை. அப்பா யாரையாவது வேலைக்காரங்களை வச்சுருந்தாங்க, இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவர்கள் குருவாக இருந்து உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. அது சக்ஸஸை கொடுக்கும். நல்லா இருக்கு, கவலைலாம் பட வேண்டாம். 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு தான். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாயில் வடைச்சு விடக்கூடாது. பம்புக்குன்னே சில பேர் வருவாங்க, கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் வீட்டில் வந்து எதிர்த்து பேசாதீங்க, விரத்திக்குள்ளே போகாதீங்க.
குடும்பம் சேருவதற்கான நேரத்தில் நீங்களா போய் உங்களோட இதை வச்சு கெடுத்துக்காதீங்க. நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்குது. வீட்டில் சொல்கிறத கேளுங்க. அதுவே நிறைய நல்லவைகளை கூட்டி கொண்டு வந்து விடும் கடகத்திற்கு. கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க ஒரு தடவை. கேட்டது கேட்க அது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பான். திருவண்ணாமலையுடைய அண்ணாமலையார் தரிசனம் மிகச்சரியான ராஜயோகத்தை தரும். அதே மாதிரி குருநாளே காமாட்சி தான். காமாட்சி அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லையா, காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்கி வைங்க, ஒரு தடவை போயிட்டு வாங்க, அம்பிகையை பாருங்க. முடிஞ்சா வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்குன்னா நவாரண பூஜையில பௌர்ணமி அன்னைக்கு கலந்து விட்டு பாருங்க. எண்ணி 31 நாளுக்குள்ள நடந்தே தரும் நடச்ச விஷயங்கள். அவ மனசு வைக்கணும். நவாரண பூஜையில போய் அம்பாளுக்கு உட்காருங்க. அந்த ஸ்ரீசக்கரத்தோட அந்த வைப்ரேஷன் அப்படி வாங்கிட்டு வாங்க. கடகராசிக்காரங்க லைஃப்ல ஜெயிச்சுடுவீங்க. எப்பேற்பட்ட சங்கடங்களும் வெளில வந்துடுவீங்க. கொஞ்சம் செப்டம்பர் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். செப்டம்பருக்கு அப்புறமாக காலத்துக்கு விட்டு போக வேண்டிய காலகட்டம் நல்லா இருக்கு கடகத்துக்கு. கூட இருக்கிறவங்ககிட்ட கவனம் கவனம் கவனம்.